என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும், கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? டிஃபால்ட்னா கஸ்டமைஸ்னா என்ன? கம்பெனிக்காரனே வச்சு கொடுக்கறது பேர் டிஃபால்ட் செட்டிங்ஸ். நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலான்றது கஸ்டமைஸ் பண்ணுறது. சொல்லுங்கள், யாரெல்லாம் கம்பெனிக்காரன் வச்சதையே நம்ம வச்சுக்கிறோம்? யாராவது வச்சுக்கிறோமா? கம்பெனிக்காரன் இதுதான் வைக்கிறான் அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோமா? அல்லது நம்ம இஷ்டத்துக்கு டிபியை மாற்றிக்கிறோமா? டிபி மாற்றிக்கிறோம், டிஸ்பிளே மாற்றிக்கிறோம், காலர் டியூன் மாற்றிக்கிறோம், ரிங் டோன் மாற்றிக்கிறோம், எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறோம். கரெக்டாக? அப்போது எவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க? டிஃபால்ட்டில் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறான். நீ இந்த படம் வச்சுக்கலாம், இந்த படம் வச்சுக்கலாம், இந்த படம் வச்சுக்கலாம். சவுண்டு, ரிங் டோன், அவன் ஒரு 50 ரிங் டோன் கொடுக்குறான். இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அந்த 50ம் பிடிக்காம நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பிடிச்ச சினிமா பாடல்களை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை போட்டுப்போம். ரிங் டோனாகவும் போடுவோம், காலர் டியூனாகவும் போடுவோம். கரெக்ட் தானே? அப்போது ஒரு ஃபோனுக்குள்ளேயே 2 விதம் இருக்கிறது. கஸ்டமைஸ் சிஸ்டம் இருக்கிறது, டிஃபால்ட் சிஸ்டம் இருக்கிறது. கஸ்டமைஸ் சிஸ்டத்துலேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சான்சஸ் கொடுக்குறாங்க. டிஃபால்ட் சிஸ்டத்துலேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸஸ், சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தலையெழுத்து என்ன அப்படிங்கிறத எப்படி நம்ம தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் 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 முடிவுகளின் அடிப்படையில் இருக்கும். ஒரு 10 பேர் ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு அத்தனை பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்குமா? பண்ணாது. யாரோ ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணுறாங்க. யாரே ஒரு ஆள். அதை எப்படி இதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனம் நம்புற மாதிரி ஒரு ஆளை தான் அதை அக்செப்ட் பண்ணுது. கரெக்டா? இது மதி. வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா இவரை செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கணுங்கிறது விதி இருக்கோ அது மாதிரி தான் நடக்குது. அப்போ இந்த மனசுக்குள்ளேயுமே விதி இருக்குது, விதிக்குள்ளேயுமே மனம் இருக்கும். அதையும் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணுக்கு 10 ஜாதகத்தை கொடுத்து, 10 ஃபோட்டோ கொடுத்து, 10 ப்ரொஃபைலை கொடுத்து, அம்மா நீ உனக்கு என்ன பிடிக்குதோ செலக்ட் பண்ணி கொடுன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏற்பாடு திருமணம், இது அரேஞ்ச் மேரேஜ். அந்த 10லேருந்து 1 எடுத்து கொடுக்குறாங்க. இது ஓகேப்பா. இப்போ வாழ்க்கை கேரண்டி ஆகிடுமா? நல்லா இருக்குமா? அப்போது ஏற்பாடு திருமணம்ங்கிறது விதியாகும்.